புனித லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 16 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவின தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவின தொட்டியில் கிடப்பியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். ஆண்டவருடைய திருவசனம். அருள்மிகு மாணிக்கவாசக சுவாமி அருளிச் செய்த 8ஆம் திருமுறை திருவாசகம். திருச்சிற்றம்பலம் 64 அடைக்கலப்பத்து. செழுக்கமள்ள திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்தமண தடியாருடன் போயின யான் பாவியேன். புழைக்கண்புடை பொன் குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மன தடியேனுடையார் உன்னடை கழமே. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அறப்பூன்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வே அறுப்பவனே உடையாயடியே உன்னடை கழமே. பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பேச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவச்சிதம்பரம், பொன்னம்பலம், அருணாச்சலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அரஹ்மான் இரஹீம் மாலிக்கி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்ஸூபி அலைஹிம் வலஸ்ஸாலின் ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆன் அத்தியாயம் 19 வசனங்கள் 16 முதல் 22 வரை. வஸ்குர் ஃபில் கிதாபி மரியமா இஸின் தபஸத் மன் அஹ்லிஹா மகானத் ஷரீகன் வத்தஹஸத் மின் தூனிஹிம் ஹிஜாபன் வ அர்சல்னா இலைஹா ருஹூனா
فتمثل لها بشرا سويا قالت إني أعوذ بالرحمن منك إن كنت பொருள். நபியே, மரியத்தை பற்றி இந்த வேதத்தில் உள்ளதை நீ விவரித்து கூறுவீராக. அவர் தம்முடைய குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கு பக்கமாக ஒதுக்கியிருந்த நேரத்தில் அவர் ஒரு திரையிட்டு அவர்களிலிருந்து மறைந்திருந்தார். அப்போது நாம் அவரிடம் நம்முடைய ரூஹை அனுப்பினோம். அவர் மரியத்தின் முன்னிலையில் முழு மனித உருவில் தோன்றினார். உடனே மரியம் கூறினார், உம்மை விட்டு கண்ணியமிக்க இறைவனிடம் நான் பாதுகாவல் கோருகிறேன். நீர் இறையச்சம் உள்ளவராயின். அதற்கு அவர் கூறினார், நான் உம் இறைவனின் தூதராவேன். தூய்மையான ஒரு ஆண் குழந்தையை உமக்கு வழங்குவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். மரியம் கூறினார், எனக்கு எவ்வாறு ஆண் குழந்தை பிறக்கும்? என்னை எந்த மனிதனும் தீண்டவில்லையே. அதற்கு வானவர் கூறினார், அவ்வாறே நிகழும். உம் இறைவன் கூறுகின்றான், அவ்வாறு செய்வது எனக்கு மிகவும் எளிதானது. மேலும் நாம் அக்குழந்தையை மக்களுக்கு ஒரு சான்றாகவும் நம்மிடமிருந்து ஒரு கருணையாகவும் ஆக்குவதற்காக இவ்வாறு செய்கின்றோம். மேலும் அது நடந்தே தீரும். பின்னர் மரியம் அக்குழந்தையை கர்ப்பம் தெரித்தார். கர்ப்பத்தோடு அவர் தொலைவான ஒரு இடத்திற்கு ஒதுங்கி சென்றார். ஆமீன். அன்பின் உருவே, அருளின் ஊற்றே, ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், கருணை மிக்கவர், பரிவும் பேரிரக்கமும் கொண்டவர், உண்மையை நிலைநாட்டுபவர், நீதி வழங்குபவர், எல்லாம் வல்லவர், இயற்கையையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர், எல்லா உயிர்களையும் காப்பவர், மனிதர் யாவரையும் உமது பேரன்பினால் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருபவர். வாழ்விக்கும் இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்து வாழ்வுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து இருப்பதை பகிர்ந்து இன்புற்று வாழ அருளி இருக்கின்றீர். நாங்கள் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்று பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். இறைவா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மனிதம் மலரட்டும், அமைதி பரவட்டும் என்கிற மையப் பொருளில் புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றமும் புனித ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியும் இணைந்து நடத்தும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு மற்றும் பல் சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு விழாவை ஆசீர்வதியும். சமய நல்லுறவை பேணும் நற்பணியில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட தேவையான ஞான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். நல்வழி காட்டும். எல்லா புகழும் உமக்கே இறைவா, எல்லா புகழும் உமக்கே. இந்த அழகிய அரங்கில் புனித ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய வளாகத்தில் அகமகிழ்வோடு கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்ளுகின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஆண்டு 2025 ஆண்டு. இயேசு பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிய ஜூபிலி பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பல்சமய உரையாடல் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் என்ற ஒரு மாபெரும் சங்கம், 2500க்கும் மேற்பட்ட ஆயர்கள் பேராயர்கள் அங்கே கூடி புரட்சிகரமான கருத்துக்களை முன்வைத்து உலகத்தை பார்க்கின்ற விதத்தையும் கடவுளுடைய அருளை காண்கின்ற விதத்தையும் மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பணிகள் பற்றிய பார்வையையும் மிகவும் மாற்றி அமைத்த மாபெரும் கூட்டம் அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம். அந்த சங்கத்தினுடைய நிறைவாக பல்வேறு கொள்கை திரட்டுகள் வெளியிடப்பட்டன. அவற்றில் ஒன்று நோஸ்த்ரா ஏதாத்தே,
ஆங்கிலத்தில் இன் அவர் ஏஜ், நம்முடைய காலத்தில் என்று தொடங்குகிற ஒரு ஆவணம், ஒரு டாக்குமெண்ட். பல்சமய உரையாடலை பற்றிய ஆவணம் அது. பிற சமயங்களோடு திரு அவைக்கு உள்ள உறவு என்ற தலைப்பில் அந்த ஆவணம் வெளியிடப்பட்டது 1965. இப்பொழுது 60 ஆண்டுகளை அந்த ஆவணம் நிறைவு செய்திருக்கிறது. இந்த 60 ஆண்டுகால நிறைவை வத்திக்கானிலே ஏற்கனவே கொண்டாடி இருக்கின்றார்கள். அது உலகமெங்கும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஆவணம். புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் அதை மனதில் எண்ணி மனதார அதை கொண்டாட விரும்புகின்றது. இந்த நிகழ்வு கூட அந்த ஆவணத்தினுடைய ஒரு தாக்கத்தினால் தான் நடைபெறுகிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இன்று வரை இந்த உரையாடல் மன்றம் செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பல்வேறு பணிகளில் ஒன்றாகத்தான் இது போன்ற சமய விழாக்களை நாம் அனைவரும் ஒன்று கூடுவதற்கான அருமையான தளங்களாக பார்த்து கூடுகிறோம், கொண்டாடுகிறோம். வெறும் விழாக்களாக இவை இல்லாமல் நம் ஒவ்வொருவருடைய உணர்வுகளை, நம்முடைய நட்பை, நம்முடைய நல்லெண்ணத்தை பகிர்ந்து கொள்ளவும், இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கவும், அதை பற்றிய சிந்தனைகளில் ஈடுபடவும் இந்த மாதிரியான கூடுகைகள் நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. புனித ஜான் பால் உரையாடல் மன்றத்தின் சார்பாகவும் புனித ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் பல் சமய கிறிஸ்தவ ஒன்றிப்பு கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மனிதம் மலரட்டும், அமைதி பெருகட்டும் என்கிற உயரிய விழுமியத்தோடு கூடியிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு நம்மிலே முதலாவது ஒரு அன்பை ஆரம்பித்து வைக்கிறது. இந்த நாளில் இந்த அவையை நான் வணங்கி மகிழ்கிறேன். பல்வேறு கிறிஸ்தவ திருச்சபைகள் ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக பார்க்கப்பட்ட கிறிஸ்தவ திருச்சபைகள் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம். இந்திய துணை கண்டத்தில் வித்தியாசமாக பார்க்கப்படுகிற, இன்றைக்கும் வெகு இலகுவாக ஒருவர் பேரிலே ஒருவருக்கு வெறுப்பும் பகைமையும் உண்டாக்கக்கூடிய மதவாத சக்திகளுக்கு மத்தியில் பல்வேறு சமயங்களை சேர்ந்த நாம் ஒன்றாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாம் பொன்னாடை அணிவித்து நாம் மகிழ்கிறோம். நான் பேராயராக பதவியேற்ற போது இனிமேல் நான் பொன்னாடையே வாங்க மாட்டேன் என்று சொன்னேன். அதற்கு இன்றைக்கு ஒரு நாள் நான் லீவு விட்டுவிட்டேன். ஏனென்றால் இந்த அவையினுடைய மாண்பு அப்படி. என்னுடைய பிரதிக்கினையை விட, என்னுடைய சபதத்தை விட உங்களுடைய அன்பும் இந்த ஒன்றிப்பும் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். அதனால் ஒரு நிமிடம் நான் யோசித்தேன். என்னை நோக்கி அந்த சகோதரன் அந்த பொன்னாடையோடு வந்தபோது நான் அவரை ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானித்தேன். அந்த பொன்னாடையை ஏற்றுக்கொண்டேன். இந்த நாள் நாம் ஒருவரை ஒருவர் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற திருநாள்.
அப்படி நாம் ஒருவரை ஒருவர் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த வானதூதர் பாடின பாடலின் இரண்டாவது அற்புதம் நிகழ்கிறது. பூமியிலே சமாதானம். எப்பொழுது அன்பு பகிர்ந்து கொள்ளப்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த பூமியிலே அமைதி உண்டாகும். இந்த பூமியிலே அமைதி உண்டாக்கி இந்த பூமியிலே அன்பு பகிரப்படுகிற பொழுது இந்த உலகை படைத்த இறைவனுக்கு உன்னதத்திலே மாட்சிமை உண்டாகும். இந்த பூமியை படைத்த இறைவனுக்கு உன்னதத்திலே மாட்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அவருடைய திருப்பெயர் மகிமை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அன்பு பகிரப்பட்டு அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் காலமும் எதிர்வருகிற புத்தாண்டும் நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற காலமாக, அமைதியை நிலைநாட்டுகிற காலமாக, அதன் மூலமாக இந்த உலகை படைத்த இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகிற நாட்களாக இருக்க இறைவன் அருள் புரிவாராக. உங்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் கால வாழ்த்துக்களையும் புத்தாண்டின் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு இந்த பூமியில் தோன்றி 2025 ஆண்டுகளை கடந்து நிற்கின்றது. அந்த பிறப்பே மருத்துவ உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வியப்பாக அற்புதமாக தோன்றியது. அந்த பிறப்பாக பிறந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா நபி அவர்கள் சொன்ன அந்த போதனை ஒரு நிகழ்வை மட்டும் கூறி விடைபெற ஆசைப்படுகின்றேன். ஒரு 13 வருடங்களுக்கு முன்பதாக ஒடிசா மாநிலத்தில் மலையை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு ஃபாதிரியாருடைய குடும்பம் அங்கிருந்த குஷ்டம் பிடித்த நோயாளிகளுக்கு அன்பின் விளைவாக அவர்கள் அருள் பணி செய்து கொண்டிருந்த அவர்களை இன்று இந்த மன்றம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு மனிதம் மலரட்டும் அமைதி பெருகட்டும் என்று, அந்த அமைதியை கொடுத்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தை ஈவு இரக்கமற்று கடும் நெஞ்சாக அந்த குடும்பத்தை உயிரோடு காரிலே எரித்து கொலை செய்த அந்த நினைவு நமக்கு முன்னால் வருகின்றது. அப்பொழுது அந்த குடும்பத்திலே மிஞ்சிய அந்த ஃபாதிரியாருடைய மனைவியை சந்தித்து இந்திய தேசத்தினுடைய ஒரு கலெக்டர் அவர்கள், நமது தமிழகத்தை சார்ந்தவர்கள், ஆறுதல் கூறுவதற்காக வேண்டி அவர்களை தேடி சென்றார்கள். சென்ற பொழுது அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை, அந்த கலெக்டரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்று 2025 ஆண்டுகளையும் கடந்து இந்த உலகில் நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணமாக இருந்தது இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு அற்புதமாக பிறந்து அவர்கள் சொன்ன 2 போதனைகள், ஒன்று அன்பு செலுத்துங்கள், இன்னொன்று மன்னித்து விடுங்கள் என்று. எல்லா மக்களிடத்திலும் மனிதம் மலர வேண்டும், அமைதி நிலவ வேண்டும், அது பெருக வேண்டும் என்ற இந்த உயர்ந்த நோக்கத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த எந்த இயேசு கிறிஸ்து போதித்தாரோ அந்த போதனையை தன்னுடைய முழு நோக்கமாக கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இன்றும் இந்த உலகம் இருக்கும் வரை நடத்த வேண்டும், இது சிறப்பாக செயல்பட என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேவனே